திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுக மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் அனைவரும் பிரமிக்கும் வகையில் சாதனைகளை செய்துள்ளதால் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி கிராண்ட் பினிஷிங் போல் பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய அரசே தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலம் என்று கூறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட சீரர்கள் கோட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தொடர்ந்து பேசிய அவர், சில அரசியல் கட்சிகள் தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவதாகவும் அதுவும் திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதியாக அறிவிப்பதாகவும் விமர்சித்தார். தமிழகத்திற்கான கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி என எதையும் மத்திய அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். அடுத்து விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமாக கவனிச்சிங்களா, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது.